بسم الله الرحمن الرحيم عما يتساءلون. அஸ்ஸலாமு அலைக்கும். சொல்லுங்கள், உங்கள் கேள்வியை சொல்லுங்கள். திருச்சி மாவட்டம் வல்லாட்டிலேருந்து பேசுகிறேன். சொல்லுங்கள். இப்போ நான் என்னுடைய கேள்வி தொழுகையை பற்றி. சொல்லுங்கள். இப்போ தொழுகை ஒரு மூமியோட கடமையாக இருக்கு. ஆனால் இங்கே கொள்கை தேர்தல் 4-5 பேர் தான் இருக்காங்க. ஆனால் பள்ளியாசிலையும் போய் தொழுக முடியலை. அந்த அத்தோப அத்தியாயத்தில் இந்த 107-108 வசனங்கள் அந்த மாதிரி ஆரம்பிச்சிருந்தாலும் பள்ளியாசல் கட்டப்பட்டது நீ வணங்குவது பள்ளியாசல் சொல்லியிருக்கு. ஆனா அங்கேயும் போய் தொழுக முடியல. ஆனா வீட்டிலேயே தொழுகிற பார்த்தா யாருடைய தொழுகை என்னுடைய பள்ளியில் அமைத்துக் கொள்ளாமல் வீட்டில் தொழுகிறாரு. அவருடைய வீட்டை தீயிட்டு கொளுத்துறா என் மகன் நாடு சொல்லிட்டு நபி சொல்லியிருக்காங்க. அப்படிங்கிற மாதிரி நம்ம தொழுகை எப்படி சொல்லுகிறது? சரி, ரைட். சகோதரர் அவர்கள் ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. அதாவது ஏகத்துவ கொள்கை இல்லாத பள்ளியாசல்கள் தான் எங்கள் பகுதியில் இருக்குது. அதாவது இணை வைப்பை ஆதரிக்கிற மாதிரி, இணை வைப்பைக்கு உள்ள காரியங்களை செய்கிற மாதிரி பள்ளியாசல்கள் இருப்பதின் காரணத்தினால் நாங்கள் போய் என்ன செய்ய முடியவில்லை, அந்த பள்ளியில் போய் தொழ முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுது. ஆனால் நபிமொழியில் என்ன இருக்குதுன்னு சொன்னால், ஜமாத்தில் போய் தொழாதவர்களுடைய வீட்டை நான் எரித்து விடுவேன் என்ற கருத்தில் நபிமொழிகள் இருக்குது. அப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் நாங்கள் எப்படி தொழுது கொள்வது என்று கேட்கிறார். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜமாத்து தொழுகைக்கு வலியுறுத்தி இருக்கிறாங்க. அந்த தொழுகையில் ஜமாத்துடன் தொழுதோம்னா 27 மடங்கு கூடுதலாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. பள்ளியாசலுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகம் வலியுறுத்தி இருக்கிறாங்க. பள்ளியாசலுக்கு நீங்கள் செல்லும் பொழுது எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்கும் உங்களுடைய தீமைகள் அளிக்கப்படுகிறது என்று சொன்னாங்க. அதே மாதிரி இன்னொரு எட்டுக்கு நன்மைகள், அந்தஸ்துகள் உயர்த்தப்படுகிறது என்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன கருத்தில் பல நபிமொழிகள் இடம்பெற்றிருக்கிறது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய இவருடைய சூழ்நிலை என்னவென்று சொன்னால், பள்ளிக்கு போக முடியாத ஒரு நிர்பந்தத்தில் இருக்கிறார். அல்லாஹ் எப்படி தொலை சொன்னானோ, எந்த இடத்தில் தொலை சொன்னானோ அந்த மாதிரி ஒரு பள்ளியாசல்கள் இல்லாத ஒரு சூழ்நிலையில் ஒரு நிர்பந்தத்தில் இருக்கிறார். அப்போ அந்த மாதிரி நிர்பந்தத்தில் இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய வீட்டிலோ அல்லது அலுவலகத்திலோ அல்லது தாங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு இடத்தை பிடித்தோ என்ன செய்யலாம், அவர்கள் ஜமாத்தாக தொழுது கொள்ளலாம். இப்போ இந்த மாதிரி சூழ்நிலை நம்ம தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் பல இடங்களில் இது மாதிரி பள்ளிகள் அமைந்திருப்பதினால் அவர்களே என்ன செய்ய, ஒரு சிறிய இடங்களை வைத்து அங்கே ஐவேளை தொழுகையை தொழுகிறாங்க. அதே மாதிரி ஜும்மாவையும் ஏற்படுத்தி கொள்கிறாங்க. அதனால் அந்த மாதிரி பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு பள்ளியை, ஒரு ஏகத்துவ கொள்கையின் அடிப்படையில் தொழக்கூடிய ஒரு பள்ளியை ஒரு சிறிய இடத்திலாவது ஏற்படுத்தி கொண்டு அதில் ஐவேளை தொழுகையும் ஜும்மா தொழுகையும் நிறைவேற்றலாம். அது முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குமானால் நிர்பந்தம் என்ற அடிப்படையில் தங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் தன்னுடைய சகோதரருடன் சேர்ந்து அவர்கள் ஜமாத்தாக தொழுது கொள்ளலாம். இது மார்க்க அடிப்படையில் அவருக்கு குற்றமாகாது. அவர் நிர்பந்தத்தின் அடிப்படையில் இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் நாகர்கோவிலிருந்து பேசுகிறேன். சொல்லுங்கள். அந்த சில தப்லீக் ஆள்கள் பள்ளியில வந்தாச்சுனாக்கோ பயான் பண்ணக்கூடிய நேரத்தில் நபியே உண்மை படைக்கவில்லை என்றால் இந்த உலகையும் அண்ட சராசரங்களையும் படைத்திருக்க மாட்டேன் என்று அல்லாஹ் கூறினதாக சொல்லுவா. அது உண்மையானதா? அதுக்கு ஆதாரங்கள் இருக்குதா? அதுவும் இல்லாமல் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் கீழே இறக்கி விட்ட பிறகு அவங்க துவா கேட்கக்கூடிய நேரத்துல அரசியல லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் எழுதியிருந்தது. அதன் பொருட்டால ரசூலுல்லாஹ்வுடைய பொருட்டால எனக்கு அந்த மன்னிப்பாயாக என்று கேட்டாங்க, மன்னிச்சாங்க. அதுவும் உண்மையான ஒரு இதான அதுக்கு ஆதாரங்கள் இருக்கா? சரி, சகோதரர் அவர்கள் முக்கியமான ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தாலா படைத்த போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, தவறு செய்துட்டாங்க. அந்த மரத்தை நெருங்காதுன்னு சொன்னாங்க. அந்த மரத்தில் அவங்க நெருங்கினாங்க. அதனால் சொர்க்கத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டாங்க.
அப்போ வெளியேற்றப்பட்ட அந்த சம்பவம் தொடர்பாக சில தப்லீக் ஜமாத்தை சார்ந்தவர்கள் பள்ளியில் பயான் பண்ணும் பொழுது 2 விதமான முக்கிய செய்திகளை சொல்வதாகவும் அது ஆதாரப்பூர்வமானதான்னு கேட்டிருக்காங்க. ஒன்று, உம்மை படைத்திருக்காவிட்டால் நாம் இந்த உலகத்தை படைத்திருக்க மாட்டோம் என்று அல்லாஹு தாலா சொன்னதாக, நபியை பார்த்து சொன்னதாக ஒரு செய்தியும், ஆதம் அலைஹிஸ்ஸலாங்களுடைய தவறை திருத்திக் கொள்வதற்காக, மன்னிப்பு கேட்பதற்காக முகமது நபியினுடைய பொருட்டால் என்னை மன்னித்து விடுவாயாக என்று அல்லாஹ்விடத்தில் கேட்டபோது அல்லாஹ் ஆச்சரியப்பட்டு கேட்டானாம், முகமதை நான் இன்னும் படைக்கவே இல்லையே, எப்படி நீ முகமதை அறிந்து கொண்டாய் என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அல்லாஹ் கேட்டபோது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்களாம், அல்லாஹ் உன்னுடைய அரசினுடைய நிலைப்படியில் எழுதியிருக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், இப்படி எழுதியிருக்கிறது. நீ உன்னுடைய பெயருடன் உனக்கு பக்கத்தில் இந்த முகமதை நீ எழுதியிருந்தால் அவர் உனக்கு ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்தவராக சிறப்புக்குரியவராகத்தான் இருப்பார். அதனால தான் நான் முகமதின் பொருட்டால் நான் உன்னிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகிறேன் என்று சொன்னதாக அந்த செய்தியை குறிப்பிடுகிறார்கள். இது ஆதாரப்பூர்வமானதா என்று கேட்டிருக்கிறாங்க. இதுபோன்று சில புத்தகங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஹாக்கிம் என்ற நூலிலும் கூட இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த செய்தியை பற்றி ஹதீஸ் கலை அறிஞர்கள் குறிப்பிடும் பொழுது அப்துர் ரஹ்மான் இப்னு ஜெயித் இப்னு அஸ்லம் அப்படின்ற ஒரு அறிவிப்பாளர் அவர் இடம்பெற்றிருக்கிறார். இந்த அறிவிப்பாளர் நபியின் பெயரால் இட்டுக்கட்டி சொல்பவர், நபியினுடைய பெயரை பயன்படுத்தி நபியை சொல்லாத செய்திகளை சொல்லக்கூடியவர் என்று ஹதீஸ் கலை அறிஞர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதனால் இந்த செய்தி ஆதாரப்பூர்வமான செய்தி அல்ல, இது இட்டுக்கட்டப்பட்ட செய்தி. அல்லாஹ் திருக்குரானில் சொல்லும் பொழுது கலக்கலக்கும் மாஃபில் அல்லி ஜமியா, இந்த பூமியில் உள்ள அனைத்தையும் உங்களுக்காக படைத்திருக்கிறோம் என்று நம்ம எல்லா மக்களையும் பார்த்து தான் சொல்கிறானே தவிர யாரை பார்த்து சொல்லவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மட்டும் பார்த்து உனக்கு தான் படைத்தோம் என்று அல்லாஹு தஆலா என்ன செய்யவில்லை, குறிப்பிடவில்லை. எனவே இந்த செய்தியும் திருக்குரானுடைய வசனங்களுக்கு மாற்றமாக இடம்பெற்றிருக்கிறது. அது இல்லாமல் அல்லாஹு தஆலா திருக்குரானில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து நாங்கள் அநியாயம் செய்து விட்டோம், அக்கிரமம் செய்து விட்டோம், என்னை நீ மன்னிக்காவிட்டால் நான் அநியாயக்காரனாக ஆயிடுவேன், எனக்கு அருள் புரிவாயாக என்ற அந்த வசனத்தின் மூலமாக, அந்த வாசகத்தின் மூலமாக அல்லாஹ்விடத்தில் அவர்கள் தௌபா செய்ததாகவும் பிறகு அல்லாஹ் மன்னித்ததாகவும் திருக்குறானில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தவறு செய்தது உண்மை. அந்த தவறுக்காக அல்லாஹ்விடத்தில் அவர்கள் நேரடியாக என்ன செஞ்சாங்க, நாம் செய்தது தவறு என்று ஒப்புக்கொண்டு பிரார்த்தனை செய்தார்கள் என்று தான் திருக்குரான் சொல்லுகிறது. முகமது நபி அவர்களுடைய பொருட்டால் நீ மன்னிப்பாயாக என்று திருக்குரானில் சொல்லப்படலை. அது தொடர்பாக வரக்கூடிய அத்தனை செய்திகளும் ஆதாரப்பூர்வமானவை அல்ல, இட்டுக்கட்டப்பட்டவை என்பதை நீங்கள் விளங்கிக்கிறீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். சொல்லுங்க, உங்க கேள்வியை கேளுங்க. என்னோட கேள்வி, நம்ம ஜமாத் வந்து சமுதாய பிரச்சனைல இருந்து எல்லாத்தையும் நம்ம ஈடுபடுறது, முஸ்லீம் பிரச்சனையா இருக்கட்டும், மற்ற தலித் பிரச்சனையா இருக்கட்டும், ஒட்டுமொத்த சமுதாயத்திலேயே போராட்டம் நடத்துறோம், கட்டணம் தெரிவிக்கிறோம். இப்ப சமீபத்துல நம்ம வந்து நமக்கு அரியூர் உள்ள ஒரு பொண்ணு தலித் சிறுமியை வந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொலை செஞ்சாங்கல்ல, இந்து மொழின்னு சொல்லிட்டு கைது பண்ணியிருந்தாங்க. இதனை குறிச்சு நீங்க வந்து ஒரு கண்டனமோ ஒரு அறிக்கை வெளியில கண்டனம் தெரிவிக்கல. இதோட ஜமாத்து நிலைப்பாடு என்ன அந்த சிறுமி கொலைக்கு, அதோட தெளிவை கொடுக்கணும். ரெண்டாவது, நம்ம தலித் சகோதரர் வந்து தாக்குதல் நடத்துறப்போ குஜராத்ல இருக்கட்டும், உத்தரப்பிரதேச இருக்கட்டும், நம்ம கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தணும், போராட்டம் நடத்தணும், கண்டன அறிக்கை தெரிவிச்சோம். இப்ப அந்த பொண்ணு ரொம்ப கொடுமையான ஒரு வன்கொடுமை செஞ்சிருக்காங்க. பெண் உறுப்புல கையை விட்டு அந்த சிசு எடுத்து எல்லாம் கொலை பண்ணிருக்காங்க கொடுமையா. இதை குறித்து நம்ம அறிக்கையை ஒன்னும் வெளியில கண்டனம் தெரிவிக்கல. இன்ஷால்லா இது என்ன தெரியப்படுத்தும். சரி. அரியலூர் மாவட்டம் சிறு கடம்பூர் என்ற பகுதியை சார்ந்த நந்தினி என்ற ஒரு பெண்ணை மிக கொடூரமான முறையில் என்ன செஞ்சிருக்கிறாங்க, கொண்டிருக்கிறாங்க. அதை வார்த்தைகளால் நம்ம என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு விவரிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப ஆபாசமான முறையில் இந்துத்துவ சக்திகள் வந்து நடந்த இதை, அது ஒரு தலித் பெண் என்பதின் காரணத்தினால் கடுமையான முறையில் அந்த பெண்ணை கொடுமைப்படுத்தி சித்திரவதை செஞ்சிருக்கிறாங்க.
இது தொடர்பாக நீங்கள் ஏன் எந்த விதமான கண்டனத்தை ஏன் பதிவு செய்யவில்லை என்று கேட்டிருக்கிறாங்க. நாம் எப்பொழுதுமே யார் அநியாயமாக அக்கிரமமான முறையில் தாக்கப்பட்டாலும் சரி, கொடூரமான முறையில் கொல்லப்பட்டாலும் சரி, நியாயத்தை நாம் எடுத்து சொல்வதில் நம்ம ஜமாத் தயங்கியதில்லை. இது தொடர்பாக இந்த வார உணர்வு இதழில் பக்கம் 10 இந்த நந்தினி கொலை தொடர்பான நம்முடைய கடுமையான கண்டனத்தை நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், பதிவு செஞ்சுருக்கிறோம். இதுபோன்று இனி ஒரு காலங்களில் என்ன செய்யக்கூடாது, நடக்கக்கூடாது என்றும், இன்னும் இங்கே இந்துத்துவ சக்திகளுடைய வெறியாட்டங்கள் ஆங்காங்கே நடந்து கொண்டு இருக்கிறது என்றும், இது அரசு மிக கடுமையான முறையில் இதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதையும் அந்த செய்தியில் நம்ம பதிவு செய்திருக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். சொல்லுங்க. அவங்க கடவாக்கத்துல இருந்து அப்துல் கரீம் பேசுறேன். சொல்லுங்க. எனக்கு என்னன்னா, நம்ம தமிழன் டிவில வந்து எல்லா பயானும் நாங்க பாக்குறோம். சரி. அதுல வந்து லாஸ்ட்ல வந்துட்டு எண்டிங்ல வந்துட்டு முடிக்கும் போது ஒரு சின்ன ஒரு துவாவோட தான் முடிப்பாங்க. எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு எல்லாரையும் இது எல்லா இதையும் செய்யட்டும், உதவி செய்யட்டும் சொல்லி அதுக்கு ஆமீன் சொல்லாமா நம்ம? சரி. சகோதரர் அவர்கள் கேட்கிறாங்க, ஒவ்வொரு பயான்களிலேயும் முடிக்கின்ற பொழுது என்ன செய்வார்கள் என்றால், அல்லாஹு தஆலா நம்மளை இந்த கொள்கையின் அடிப்படையில் நடக்க செய்வானாக, இந்த நபிமொழியின் அடிப்படையில் நம்முடைய செயல்களை ஆக்குவானாக, நம்ம ஒரு பெற்றோர்களை பேண வேண்டும் என்ற பயான் செய்து முடித்தால் பெற்றோர்களை பேணுபவர்களாக ஆக்குவானாக என்று ஜும்மா உரைகளிலும் சரி, சாதாரண பயான்களிலேயும் பேச்சாளர் என்ன செய்வார், முடிப்பார். அப்போ அந்த மாதிரி முடிக்கின்ற நேரத்தில் நம்ம ஆமீன் சொல்வது கூடுமா அப்படின்ட்டு கேட்டிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி ஆமீன் சொல்வதற்கு இது போன்ற பிரார்த்தனைகளில் ஆமீன் சொல்லக்கூடிய ஒரு வழக்கம் நபிகள் பெருமானாருடைய காலத்தில் இருந்ததில்லை, நமக்கு வழிகாட்டவும் இல்லை. அவர் ஒரு பிரார்த்தனை செய்கிறார், அந்த பிரார்த்தனையை போன்று நாமும் என்ன செஞ்சு கொள்ளலாம், செய்து கொள்ளலாம். நம்ம ஆமீன் சொல்வதாக இருந்தால் உங்களுக்கு தெரிந்த சூரத்துல் ஃபாத்திஹாவில் கைரில் மக்லூபி அலைஹிம் வலல்லாலீன் என்று சொல்லும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வகூலு ஆமீன், நீங்களும் ஆமீன் என்று சொல்லுங்கள் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார். இதே மாதிரி பேச்சிலே வரும் பொழுதோ பயான்களில் வருகின்ற பொழுதோ பிரார்த்தனை என்று வந்தால் நீங்கள் ஆமீன் என்று சொல்லுங்கள் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லலை. எத்தனை இடங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை அல்லாஹ்விடத்தில் கேட்டிருக்கிறாங்க. குறிப்பாக ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆஹிரத்தி ஹஸனா வகினா அதாபன்னார், இதுதான் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அதிகம் கேட்ட பிரார்த்தனை அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதை அறிவிக்கும் நபித்தோழர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டதை காதில் வாங்கி தான் நமக்கு அறிவிக்கிறாங்க. அப்போ அந்த நேரத்தில் அவர்கள் ஆமீன் சொன்னதாகவோ அதை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அங்கீகரித்ததாகவோ நபிமொழிகளில் நம்ம பார்க்க முடியலை. அதனால இது மாதிரி வரக்கூடிய இடங்களில் நம்ம ஆமீன் பின்னால் இருக்கக்கூடியவர்கள் ஆமீன் என்று சொல்வதற்கு நபி வழியில் எந்த ஆதாரமும் இல்லை. ஹலோ. அலைக்கும் சலாம். எங்க பக்கத்து வீட்டுல ஒரு 48 வருஷத்துக்கு முன்ன ஒரு வீடு வாங்கணும். சரி. அது ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்கணும். சரி. அது இப்ப என்ன சொல்றாங்கன்னா, அதே 1000 ரூபாய்க்கு எங்களுக்கு தந்துருங்கன்னு சொல்லி எப்போதும் எங்களை சண்டை பிடிச்சே இது பண்றாங்க. சரி. பக்கத்து வீட்டுல சண்டை பிடிக்கிறான்னு சொல்றோம். அப்படி இருக்கும்போது நம்ம என்ன செய்யலாம், எப்படி செஞ்சுக்கலாம்? அவங்க வீட்டை தாங்கன்றாங்க. நாங்க எல்லாமே செட்டி நில மாடி எல்லாம் இது பண்ணோம். எங்களை இருக்கவே விட மாட்டேங்காங்க. அதனால நாங்க வேற பக்கத்துக்கு வந்துட்டோம். சரி. இது நீங்க சொந்தமா விலைக்கு வாங்கிட்டீங்க அப்படித்தானே? ஆமா, 1000 ரூபாய்க்கு நாங்க வாங்கினோம். அப்போ 48 வருஷத்துக்கு முன்ன. அதே எங்களை இருக்க விட மாட்டேங்காங்க. சரி. அது பக்கத்து வீட்டுல இன்னொன்னு எனக்கு சொந்தக்காரங்க நம்ம உறவா இருக்கணும்ன்றோம். அவங்களுக்குள்ள குடும்பத்துள்ள இது பிரச்சனைனா மத்த முன்னாடி கொள்ள முன்னாடின் போது நம்ம ஏதாவது வீட்டுக்கு போனா நீங்க வீட்டுல வரவே அருகதை இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இது நியாயமா? எப்படி என்ன செய்யலாம்? நம்ம தௌஹீதுல இருக்கும்போது இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்றோம். இப்படி இருக்கும்போது என்ன செய்யலாம்? சரி, ரைட். சகோதரி அவர்கள் கேட்குறாங்க, 48 வருடங்களுக்கு முன்பாக பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு இடம் வாங்கியிருக்கிறாங்க. வாங்கி 48 வருடங்கள் கழித்ததற்கு பிறகு அதே பகுதியை சார்ந்தவர்கள் நீங்கள் 1000 ரூபாய்க்கு தானே வாங்கினீங்க, அதே 1000 ரூபாயை நாங்கள் கொடுத்து விடுகிறோம், அந்த இடத்த தந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு தொந்தரவு பண்ணுகிறார்கள்.
இவ்வாறு செய்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குதா, நம்ம திருப்பி தான் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு 48 வருடங்களுக்கு முன்பாக வாங்கிய அந்த 1000 ரூபாய் என்பது இப்போது பல லட்சம் ரூபாய்களுக்கு ஈடானது. ஆனால் அந்த நேரத்தில் ஒரு 1000 ரூபாய்க்கு எத்தனை பவுன் நகை வாங்கியிருக்கலாம் அப்படின்னு நீங்கள் கணக்கிட்டு பார்த்தீர்களே ஆனால் அந்த 1000 ரூபாயினுடைய மதிப்பு நமக்கு தெரியும். அதனால் பல லட்சம் ரூபாய்கள் மதிப்புள்ள ஒன்றை அன்றைய காலத்தில் 1000 ரூபாய்க்கு வாங்கினா அதனால் இன்றைக்கி உள்ள ஒரு 1000 ரூபாய்க்கு நான் கொடுக்கிறேன் என்று சொல்வது நியாயமானது அல்ல. இந்த பணம் என்பது ஒரு நிரந்தரமான ஒன்றல்ல, அது மதிப்புக்குரியதும் அல்ல. தங்கம் என்பது தான் நிரந்தரமான மதிப்புக்குரியது. அது தங்கத்தின் அடிப்படையில் வேண்டுமானால் என்ன செய்யலாம், அவர்கள் கேட்கலாம். அவர் 48 வருடங்களுக்கு முன்பாக 1000 ரூபாய்க்கு எவ்வளவு தங்கம் வாங்க முடியுமோ அதே அளவுக்குரிய தங்கத்தை நான் தருகிறேன் என்று என்ன செய்யலாம் சொன்னால் அது நியாயம் என்று சொல்லலாம். இரண்டாவதாக ஒருவருக்கு பொருளை நாம் விற்பனை செய்து விட்டோம் என்று சொன்னால் அதுக்கு பிறகு அவர் விரும்பினால்தான் விற்க முடியுமே தவிர நான் உனக்கு விலைக்கு விட்டேன் எனவே நீ திரும்பித்தா என்று யாரும் கேட்க முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 பேருக்கும் வியாபாரத்துக்குள்ள எதுவரை மாலம் யதஃபர்ரகா 2 பேரும் பிரிகின்ற வரையிலும் தான் அந்த கொடுக்கல் வாங்கலுக்குள்ள என்ன செய்யலாம், மாறுதல் செய்து கொள்ளலாம். ஒரு பொருளை வாங்குறார், ஒரு பொருளை வாங்குகின்ற பொழுது பக்கத்திலே பேசிக்கிட்டு இருக்கிறோம், 2 பேரும் பக்கத்திலே இருக்கிறோம். இது எவ்வளோ ரூபாய்னா ஒரு 500 வாங்குறாரு, ஒரு 1000 வாங்குறாரு. இல்லை வேணாம்னு திருப்பி கொடுக்கலாம், அல்லது குறைத்து கேட்கலாம், அல்லது கொடுப்பவருடன் நான் தரமாட்டேன் என்று சொல்லலாம். எப்போது 2 பேருமே சேர்ந்து இருக்கின்ற பொழுதுதான். வியாபார ஒப்பந்தங்கள்லாம் முடிந்து எல்லாரும் போயிட்டார்கள் என்று சொன்னால் அந்த இதில் விலையை குறைத்து கொடுக்கவோ அல்லது கொடுத்ததை திருப்பி வாங்கவோ முடியாது. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொன்னது. இது 48 வருடங்களுக்கு மேல் ஆகிவிட்டது. எனவே 48 வருடங்களுக்கு மேலானதுக்கு பிறகு கொடுத்த பொருளை திருப்பித்தா என்று வற்புறுத்த முடியாது. அவர்களாக விரும்பினால் கொடுக்கலாமே தவிர அதுவும் விரும்பினால் அவங்களுடைய அன்றைய சந்தையினுடைய மதிப்பின் அடிப்படையில் அவர்கள் விரும்பினால் கொடுக்கலாம். இதை நாம் கட்டாயப்படுத்த முடியாது. இது மார்க்கத்தில் உள்ளது இல்லை என்பதை விளங்கிக்கிறணும். இரண்டாவதாக சொந்த பந்தங்கள் இருக்கிறாங்க, அவங்க ரொம்ப மோசமாக நடந்து கொள்கிறார்கள். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறவுகளை பேண வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். எப்படி நடக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நபிமொழியில் நிறைய சொந்த பந்தங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. லா யதுகுல் ஜன்னத காத்திவுன், குடும்ப உறவை முறித்தவர் சொர்க்கத்திற்கு போக முடியாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அந்த அளவுக்குன்னா இப்போ குடும்ப உறவை நம்ம பேணி பார்க்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட ஆரம்ப காலத்தில் அவர்கள் போதித்த முக்கியமான அறிவுரைகள் ஒன்று என்னன்னு சொன்னால் சிலத்துர் ரஹம், உறவுகளை பேணுதல். இது அவங்க ஆரம்ப காலத்தில் அவர்கள் மக்களுக்கு அறிவுரை சொன்னாங்க. அது மாதிரி அவங்களும் நடந்திருக்கிறாங்க. அப்போ நம்ம உறவை பேணுதல் என்பது மார்க்கத்துக்கு உட்பட்ட முறையில் உள்ள உறவைத்தான் நம்ம பேண முடியும். அவங்களுக்கு உதவிகள் செய்யலாம், அவங்களை போய் பார்த்து விட்டு வரலாம், அவங்களுக்கு ஏதாவது தேவைகள் என்று கேட்டார்கள் என்றால் அதை வாங்கி கொடுக்கலாம். இதில் அந்த உலக விஷயங்களில் அவங்களுக்கு செய்ய வேண்டியதை எல்லாம் நம்ம செஞ்சுக்கிடலாம். ஆனால் மார்க்கத்துக்கு முரணாக நடக்கிறாங்க. ஒரு மௌலூது ஓதுறோம், நீங்கள் வாருங்கள் என்று சொல்லுகிறார்கள், அதில் போய் நம்ம கலந்துக்கிறது. அல்லது தர்காவுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லுகிறார்கள், நீங்களும் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வரலன்னா கோச்சிக்கிடுவாங்க, சண்டை போட்டுக்கிடுவாங்கன்னா இது மார்க்கத்துக்கு உட்பட்டதல்ல. இது உறவை பேணுவது என்பதும் அல்ல. இதுக்கு உதாரணம் சொன்னால் சஹீஹ் புகாரியில் ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே வீட்டுக்கு போட்டு வாசலில் பார்க்குறாங்க, ஒரு ஆடம்பரமான திரைச்சீலை இருக்கிறது, சித்திரன் மௌசியன். ஒரு ஆடம்பரமான ஒரு திரைச்சீலையை பார்த்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு போகாமல் திரும்பி தன்னுடைய வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூல்லா வீடு வாசல் வரை வந்ததை கவனித்து திரும்பி போனதையும் கவனித்து என்ன பிரச்சனை என்று தெரியலை என்று தன்னுடைய கணவர் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்பி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் விவரம் கேட்டு வர சொல்கிறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறார்கள், ரசூல்லாட்ட போய் என்ன இப்படி வந்தீங்களே, ஏன் திரும்பி போனீங்க அப்படின்னு கேட்கும்போது ரசூல்லா விவரத்தை சொல்கிறாங்க. ஒரு ஆடம்பரமான திரைச்சீலை என்ன செய்யுது அங்கே தொங்கிட்டு இருக்கு, மாலி வலி துன்யா, எனக்கும் இந்த ஆடம்பரமான உலகத்துக்கு என்ன தொடர்பு, நானே எல்லார்ட்டையும் என்ன எளிமையாக நடக்கணும்னு நான் சொல்லி கொண்டு இருக்கும்போது என்னுடைய மகள் இப்படி ஒரு ஆடம்பரமான ஒரு இதை செய்கிறார்களே என்று அவங்க கண்டனத்தை பதிவு செஞ்சாங்க. இப்போ நீங்கள் இதை பாருங்கள், ரசூல்லாவுக்கு ரொம்ப நெருங்கிய உறவு, இரத்த உறவு, தன்னுடைய மகள் வீட்டுக்கு போகிறாங்கன்னா அது மார்க்கத்துக்கு உகந்ததாக இல்லை என்றால் திரும்பி வந்துடுறாங்க. அதனால் உறவை புறக்கணித்தார்கள் என்றோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறவை பேணவில்லையோ என்றோ அர்த்தம் அல்ல.
அதனால் மார்க்கத்துக்கு முரணாக நடக்கக்கூடிய எல்லாத்துலேயும் கண்டனத்தை நீங்கள் பதிவு செய்யணும். அவர்கள் தவறு செய்தார்கள் என்றால் சுட்டி காட்ட வேண்டும். அது அல்லாமல் உலக விஷயங்களில் அவங்களுக்கு தேவைகளுக்கு என்ன செய்யணும், நம்ம கொடுக்கணும். அவங்க திட்டினாலும் சரி, ஏசினாலும் சரி, பேசினாலும் சரி, அதை பெருசுப்படுத்த வேண்டியது இல்லை. அப்படி நம்ம அவர்கள் திட்டினார்கள் பேசினார்கள் என்று சொன்னால் நமக்கு ஒரு மலக்கை அல்லாஹ் ஏற்படுத்தி கொண்டு நமக்கு உதவியாளர்களாக அல்லாஹ் தஆலா ஆக்கிவான் என்பதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. சஹீஹ் முஸ்லிமில் நம்ம பார்க்க முடிகிறது. ஒரு சகோதரர் அல்லாஹ்வின் தூதரிடத்தில் கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதர், எனக்கு ஒரு உறவினர் இருக்கிறாங்க, அவர் ரொம்ப நம்ம நல்லது செஞ்சா எனக்கு தீமையை நினைக்கிறார், அவர் ரொம்ப மோசமாக நடக்கிறார், என்னை ஒரு அறிவிலியாக நினைக்கிறார், ஆனால் நான் என் நல்லது செய்கிறது நான் சேர்ந்திருக்கவும் என்று சொன்னால் துண்டிக்க விரும்புகிறார் அப்படின்னு சொல்லும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ சொன்ன மாதிரி இருக்குமானால் அவங்களுக்கு சுடு சாம்பலை நீ தீங்க வைத்தவனை போன்றாவார். நீ இந்த மாதிரி இருக்கின்ற காலமெல்லாம் உனக்கு ஒரு வழக்குகள் உதவியாளராக இருப்பார்கள் என்ற கருத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அதனால அவங்க எவ்வளவு மோசமாக நடந்தாலும் மார்க்கம் அனுமதித்த விஷயங்கள்ல அவங்களோட உறவை பேணிக்கிறீங்க. மார்க்கம்க்கு முரணாக ஏதாவது நடக்கும் என்று சொன்னால் கண்டிப்பாக அதில் இருந்து விலகிக்கிறீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். ஆம்பளை பையன் தான் தொலை வைக்கணும், 7 வயசுல உள்ள பையன். ஆனா அவனுக்கு தொழுவ தெரியும். பட் ஆனா அவன வயசுல தொலை வைக்கணுமா இல்லன்னா நம்ம தொழுதுக்கலாமா இல்ல அது தப்பா ரைட்டா? சிறு வயதில் உள்ளவங்க தொலை வைக்கலாமான்னு கேக்குறீங்க, 7 வயசு மாதிரி உள்ளவங்க. சரி, அந்த பையன் இருக்கிறப்ப நம்ம பெண்கள் நம்ம தொழுதுக்கலாமா இல்ல அவனுக்கு தொலை தெரியும், தொலை வைக்க தெரியும், ஓத தெரியும், அவனை இமாமத் செய்வதற்கு அனுமதி இருக்குதா? அனுமதி இருக்கா? அவன் தொலை வைக்கலாமா அல்லது நாங்க தான் தொலை வைக்கணுமா? சார், பெண்கள் இருக்கிறாங்க, அவங்க தொழணும்னு ஆசைப்படுகின்ற நேரத்தில் ஒரு 7 வயது சிறுவன் இருக்கிறான். அப்போ அவனுக்கும் தொலைவதற்கு தெரியும், தொலை வைக்க தெரியும். இந்த நேரத்தில் அவன்தான் தொலை வைக்க வேண்டுமா அல்லது நாங்கள் தனியாக தொழுது கொள்ளலாமா அப்படின்னு கேட்குறாங்க. தொலை வைப்பதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது என்ன, யௌமுக்கும் அக்ஸருக்கும் குர்ஆன், குர்ஆனை அதிகமாக மனனம் செய்தவர் என்ன செய்யணும், இமாமத் செய்ய வேண்டும். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறை. அதில் வயது எத்தனை வயதாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, வயது மூத்தவராக இருக்கலாம் அல்லது இளையவராக இருக்கலாம். அங்கு இருக்கக்கூடியவர்களில் குர்ஆனை நிறைய மனனம் செய்தவராக ஒருவர் இருந்தார், அவரை என்ன செய்யணும், தொலை வைப்பதற்கு முன்னிலைப்படுத்தணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் அம்ர் இப்னு சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு தொலை வைத்த ஒரு செய்தி புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அவருடைய தந்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து தன்னுடைய பகுதியில் இருந்த மக்களுக்கு சொன்னாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாமத் செய்வதற்கு அவர்களிலே அதிகம் குர்ஆன் ஓதை தெரிந்தவர், மனனம் செய்தவர் தான் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இதை கேட்ட உடனேயே சரி, இங்கே இருக்கக்கூடியவர்களில் யார் தொலை வைக்கலாம், யாருக்கு குர்ஆன் வசனம் தெரியும் என்று பார்க்கும் பொழுது அம்ர் இப்னு சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், என்னையத்தான் தொலை வைக்க சொன்னாங்க, எனக்கு குர்ஆன் வசனம் தெரிந்திருந்தது. அப்போ எனக்கு வயசு என்னன்னு சொன்னால், ஆனால் இப்னு சித்தின் அவு சபாசினின், எனக்கு 6 அல்லது 7 வயது தான் அப்பொழுது இருக்கும். நான் அனைவர்களுக்கு, அந்த பெரிய மனிதர்களுக்கெல்லாம் நான் என்ன செஞ்சேன், தொலை வைத்தேன். எந்த அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த நபி வழியின் அடிப்படையில் நான் செய்திருக்கேன்னு செய்து புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதனால் வயதுங்கிறது எந்த பிரச்சனையும் இல்லை, சிறு வயதாக இருந்தவன் தொலை வைக்கலாம். இரண்டாவதாக, ஒரு சிறுவன் இருக்கின்ற பொழுது ஒரு பெண் அவங்க போய் தொலை வைக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில் சஃபை காட்டும் பொழுது முதல்ல யார் நிற்பா, ரெண்டாவது யார் நிற்பா என்று குறிப்பிட்டிருக்கிறார். இமாம் முன்னால் இருப்பாது, இரண்டாவது நல்ல அறிவில் விவரம் உள்ளவர்கள் நிற்பாங்க, அதுக்கடுத்து சிறுவர்கள் இருப்பாங்க, அதுக்கடுத்து பெண்கள் இருப்பார்கள் என்று வரிசைப்படுத்தி இருக்கிறாங்க. அப்போ நம்ம தொலை வைக்கின்ற பொழுது சிறுவனும் தொழுகிறான் என்று சொன்னால் பெண்களுக்கு முன்னாடி தான் அவன் நிற்கணும், பெண்ணுக்கு பின்னாடி நிற்பதற்கு வாய்ப்பு இல்லை. அதனால் அவர் தொலை வைக்கிறார் என்று சொன்னால், உங்களோட சேர்ந்து தொழுகிறார் என்று சொன்னால், அவர் தொலை வைக்க தெரியும் என்று சொல்லும்போது அவரைத்தான் இமாமத்துக்கு என்ன செய்யணும், வைக்கணும். அப்படி இல்லைன்னா அவர் தனியாக சென்று விடலாம். நீங்கள் பெண்களாக இருப்பவர்கள் பெண்களாக மட்டும் என்ன செய்யலாம், தொலை வச்சுக்கலாம். அந்த சிறுவருக்கு தொலை வைக்க தெரியும் என்ற நிலையில், குர்ஆன் ஓத தெரியும் என்ற நிலையில் அவரை இமாமத் செய்து அதுக்கு பின்னால் பெண்கள் என்று தொழுவதுதான் சரியான வழிமுறையாகும். ஆமா ஆமா, இப்ப ஃபித்ர் நம்ம தொழுகிறோம் நைட் இஷாக்கு சேஷம். சரி, அப்புறம் தஹஜ்ஜத் தொழுதுக்கலாமா? வித்ரை முடித்ததுக்கு பிறகு தஹஜ்ஜத் தொழுவலாமா?
தொழுகல. ஏன்னா நைட்டு வந்து நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி சித்திர தொழுவுறங்க. சரி. இப்ப தூக்க எந்திரிச்சிட்டு சப்போஸ் எந்திரிக்க முடியலாம் சொன்னா சித்திரம் போயிருது. சரி. அதனால அதை எப்படி தொழுகிறதுன்னு சகோதரி அவர்கள் கேள்வி கேட்டிருக்காங்க. நம்ம வித்திரு இரவிலே வந்து வித்திரு தொழுதற்கு பிறகு தஹஜ்ஜத் தொழுகையை தொழலாமா? இரவில் வந்து இஷா தொழுகை தொழுகிறோம், சுன்னத் தொழுகிறோம், அப்புறம் வந்து வித்திரை நம்ம தொழுது முடிச்சிடுறோம். அப்புறம் வந்து சஹருடைய நேரத்தில் இல்லை இரவு இடையில எந்திரித்து தொழுவும் போது தஹஜ்ஜத்தை நாம் தொழுது கொள்ளலாமான்னு கேட்டிருக்காங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னால், இஜ்அலு ஆஹிரி சலாத்திக்கும் மினல் லைலி அல் வித்ரா, இரவுல உங்களுடைய தொழுகையினுடைய கடைசியாக வித்திரை நீங்கள் ஆக்கி கொள்ளுங்கள். வித்திரு தொழுகை தான் கடைசி தொழுகையாக நாம் என்ன செய்ய வேணும், ஆக்கிடணும். அதனால் நம்ம இரவில் எழுந்து தொழுவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குமானால் நம்ம இஷா தொழுதுட்டு சுன்னத் தொழுதுட்டு என்ன செய்யணும், உறங்கிடணும். உறங்கி எழுந்ததற்கு பிறகு தஹஜ்ஜத் தொழுது விட்டு இறுதியாக வித்திரை தொழுது முடிக்க வேண்டும். இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறை. இல்லை நம்மளால் எழுந்து இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு நீங்கள் நினைத்தீர்களானால் என்ன செய்யலாம், வித்திரை வந்து இஷா தொழுகை முடித்ததற்கு பிறகு வித்திரை தொழுது விட்டு நீங்கள் உறங்கிக் கொள்ளலாம். இப்போ நம்ம எழுந்திருக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற சூழ்நிலையில நம்ம வித்திரை நான் தொழுதுட்டேன், அப்போ திடீரென்று முழிப்பு வருகிறது, அப்போ வந்து நம்ம தஹஜ்ஜத் தொழுகையை தொழலாமா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அப்படி ஒருவர் தொழ விரும்பினார் என்று சொன்னால் என்ன செய்யலாம், இரவு தொழுகையை தொழலாம். ஆனால் தொழுதற்கு பிறகு திரும்ப இன்னொரு வித்திரை என்ன செய்யக்கூடாது, தொழக்கூடாது. ஆனால் நம்ம தொழுகை இரவுனுடைய தொழுகையின் முடிவு எப்படி இருக்கணும்னு சொன்னால் ஒற்றைப்படையில் முடிந்ததாக இருக்கணும். 8+3 தொழுன்னா 11. இப்போ 3 மட்டும் நம்ம தொழுதுட்டோம், இடையில எந்திரிக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா 8 ரக்காயத்துகளை மட்டும் என்ன செய்யலாம், நம்ம தொழுது கொள்ளலாம். அப்போ நம்ம தொழுது முடித்திருந்த போதும் நம்ம முடித்தது மொத்தம் எண்ணிக்கையை பார்க்கும்போது ஒற்றைப்படையில் இருக்கணும். அதனால இரண்டாவதாக என்ன செய்யக்கூடாது, வித்திரு தொழக்கூடாது. லா வித்ரானி ஃபீ லைலத்தின், ஒரு இரவுல வந்து 2 வித்திரு இல்லை என்ற நபிமொழிகளும் இருக்கிறது. எனவே ஒருவர் வந்து தொழுவதற்கு ஆசைப்படுவார் என்றால் அவருக்கு இறுதியாக வித்திர ஆக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அப்படி முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் என்று சொன்னால் முதல்லையே வித்திரை தொழுது விட்டால் பின்னால் வந்து அந்த இரவு தொழுகையினுடைய 2 நீங்கள் தொழுவதை அப்படியே தொழுது கொள்ளலாம். மீண்டும் ஒரு வித்திரை நீங்கள் தொழ வேண்டாம். அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ வந்து புகாரி ஷரீஃப்ல இருக்கக்கூடிய ஹதீஸ் ஜி, ஜமாத்துடன் தொழுதா வந்து 27 மடங்கு நன்மைன்னு சொல்லி வருது. ஆமா. ஒருத்தர் வந்து எனக்கு ஜமாத் தேவையில்லை, 27 மடங்கு நன்மை எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஒருத்தர் தனியா தொழுதாக்கா அப்படி தொழலாமா ஜி? சரி. நபிமொழியில் வந்து ஒருவர் ஜமாத்துடன் தொழுதார் என்று சொன்னால் 27 மடங்கு நன்மை அதிகம் என்று ஹதீஸில் இருக்குது. ஒருவர் சொல்லுகிறார், எனக்கு 27 மடங்கு நன்மை தேவையில்லைன்னு அப்படி நான் தனியாக தொழுகிறேன் அப்படின்னு சொல்லி தொழுகிறார். இவ்வாறு தொழலாமா அப்படின்னு கேட்குறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆர்வமூட்டிய முக்கியத்துவம் கொடுத்த ஒரு தொழுகையை வேண்டாம் என்று புறக்கணிக்கும் நிலையை ஏற்படுத்தக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி தொழுவுங்கன்று ஆர்வப்படுத்தியிருக்கிறாங்க, வாங்க சொல்லுறாங்க, வாங்க என்று அழைப்பு கொடுக்கப்படுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவதற்கு அதிகம் வலியுறுத்தி சொல்லி இருக்கிறாங்க. அப்படி சொல்லி இருக்கின்ற பொழுது அதற்கு தான் நம்ம என்ன செய்யணும், முக்கியத்துவம் கொடுக்கணும். அது எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு புறக்கணிக்க கூடாது. ஏன்னா நமக்கு வந்து மறுமை நாளையில் அல்லாஹ் சொர்க்கத்துக்கு ஒருவரை அனுப்புகிறான் என்று சொன்னால் நன்மையின் தட்டு கனமாக இருக்கணும். அப்போ நன்மையான காரியங்கள் அதிகம் நம்ம செய்யணும். நம்ம செய்கிறதுல வந்து பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப குறைந்த நன்மையான காரியங்கள் தான் நம்ம செய்துக்கிட்டு வருகிறோம். அப்படி இருக்கின்ற பொழுது இது மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நேரத்தில் அது எனக்கு தேவையில்லை என்று சொல்வது அது ஒரு தவறான ஒரு வாதம். ஆனால் எனக்கு ஜமாத்துக்கு வந்து போகக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டது, ஒரு நிர்பந்தமாக போய்விட்டது, அதனால் நான் தனியாக வீட்டில் நான் தொழுகிறேன் என்று சொன்னால் அது குற்றமாக அவர் வந்து ஐவேளை தொழுகையை என்ன செஞ்சினார், நிறைவேற்றியவராக கருதப்படுவார். அதனால் ஒரு ஜமாத்துடன் தொழுவாமல் ஒரு தனியாக 5 வேளையை தொழுதார் என்று சொன்னால் ஐவேளை தொழுகையை நிறைவேற்றியவராகத்தான் என்ன செய்வார், கருதப்படுவார். அவருக்கு அந்த 27 மடங்கினுடைய நன்மைகள் இல்லாமல் போகும். ஆனால் அது எனக்கு தேவையில்லை என்று புறக்கணிக்கும் ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துவாரே ஆனால் அது நபிமொழியை அலட்சியப்படுத்தக்கூடிய ஒரு குற்றத்துக்கு ஆளாகும். அந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது, நன்மையின் பக்கம்தான் அதிகமாக போகணும். ஃபஸ்தபிகுல் ஹைராத்,
திருக்குர்ஆன் வந்து நன்மையின் பக்கம் ஹைரான விஷயின் பக்கம் முந்தி செல்லுங்கள், விரைந்து செல்லுங்கள் என்று ஏராளமான வசனங்கள் சொல்லப்படுகிறது. அதனால் அந்த மாதிரி நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை, நன்மைகளை அதிகம் பெறுவதற்கு தான் நம்ம என்ன செய்யணும், முயற்சி செய்யணும், வேண்டாம் என்று புறக்கணிக்க கூடாது. அலைஹிஸ்ஸலாம். கேள்வி கேளுங்க. சொல்லுங்க. இது இன்ஷால்லா அடுத்த மாசம் என் மகளுக்கு கல்யாணம் வச்சிருக்கிறேன். சாயந்தரம் கல்யாணம் தான் வச்சிருக்கிறோம். இப்ப எங்க மாமாவும் நாங்களும் ஆளு கொஞ்சம் காசு போட்டு வீட்டுல ஆக்கி சாப்பிடலாமா? என்னைக்கு கல்யாணம் அன்னைக்கா அல்லது மற்ற நாளா? மற்ற சாயந்தரத்துல கல்யாணம், அதனால மத்தியானமா ஆக்கி சாப்பிட்டுட்டு கல்யாணத்தை வச்சுக்கலாமா? சாயந்தரம் கல்யாணம் டீ குடிக்கிட்டுதான். சரி சரி. அதான் அவங்க சொன்னாங்க. நாங்க சொன்னோம், நீங்க உங்க வீட்டுல ஆக்கி சாப்பிட்டு வந்துருங்க, நாங்க எங்க வீட்டுல ஆக்கி சாப்பிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொன்னோம். என்னோட சந்தேகத்துக்காக கேக்குறேன். மாமு தானே, தாய் மாமு தானே? ஒரே ஊர்ல தான் இருக்காங்களா? 2 பேரும் ஒரு ஊரா? 2 பேருமே அவங்க மாமுங்கிறவங்க அவங்க ஒரே ஊர்ல, உங்க ஊர்ல தான் இருக்காங்களா? அவங்க தண்ணேரிப்பேட்டை, நான் செம்மஞ்சேரியில இருக்கேன். அவங்க தண்ணேரிப்பேட்டை இருக்காங்க. எங்க தாய் மாமு தான். சரி சரி. எல்லாமே சென்னைக்குள்ள தான் இருக்கிறாங்க? ஆமா, சென்னைக்குள்ளதான். சரி, ரைட், ஓகே. சகோதரி அவர்கள் ஒரு கேள்வி கேட்குறாங்க. அவங்களுடைய மகளுக்கு வந்து திருமணம் முடிக்கிறாங்க. அது சொந்தத்தில் தான் திருமணம் முடிக்கிறாங்க. அசருக்கு பிறகு திருமணம். அந்த மதிய நேரத்தில் பெண் வீட்டில் கொஞ்சம் பணத்தையும் அந்த மாப்பிள்ளை வீட்டில் கொஞ்சம் பணத்தையும் போட்டு நாங்கள் அந்த விருந்து சமைச்சு சாப்பிட்டுக்கிடலாமா, இது மார்க்கத்தில் கூடுமா என்று கேட்டிருக்கிறாங்க. ஆனால் அவங்க முன்னாடியே சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் உங்கள் வீட்டில் சாப்பிட்டு வந்துடுங்க, நாங்கள் எங்கள் வீட்டில் சாப்பிட்டு வந்துடுறோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ திருமணம் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த ஒரு நடைமுறை, ஒரு சுன்னத்து. ரசூலுல்லாஹ் காலத்தில் ஏராளமான திருமணங்கள் நடந்திருக்கிறது. அந்த திருமணங்களில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நடைமுறையை பின்பற்றினார்களோ அதை தான் நம்ம என்ன செய்யணும், பின்பற்றணும். லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அல்லாஹ்வின் தூதரிடத்தில் அழகிய முன்மாதிரி நமக்கு இருக்கு. ஆனால் திருமணம் நிறைய திருமணம் ரசூலுல்லாஹ் செஞ்சிருக்கிறாங்க, தோழர்களுக்கும் செஞ்சிருக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி திருமணங்களில் இந்த மாதிரி வலிமா விருந்து அல்லாமல் வேறு ஏதாவது விருந்துகள் நடந்திருக்குதா அப்படின்னு நீங்கள் எடுத்து பார்த்தால், அப்படி எந்த ஒரு நபிமொழிகள்லையும் பெண் வீட்டில் ஒரு விருந்து வைத்ததாகவோ அல்லது திருமணத்துக்கு முன்னால் ஒரு விருந்தோ திருமணத்துக்கு பின்னால் ஒரு விருந்துன்னு எதுவுமே இல்லை. ஒரே ஒரு விருந்து திருமணத்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலிமா விருந்து அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. அந்த வலிமா விருந்தும் மணமகன் தான் என்ன செஞ்சிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறார். அது அவங்களுடைய வசதிக்கு ஏற்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட ரொம்ப எளிமையான விருந்துகள்லாம் செஞ்சு இந்த சமுதாயத்துக்கு முன்மாதிரியாக காட்டியிருக்காங்க. அவ்வளமன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா பாலி நிசாயிஹி பி முத்தைனி மின் ஷஈரின், புகாரில் இடம் இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவிமார்கள் சிலருக்கு 2 முத்தளவுக்கு, 2 முத்தளவுனா 2 கையளவுக்கு, ஏறத்தாழ ஒரு 1.25 கிலோ இருக்கும், 1.25 கிலோ அளவுக்கு கோதுமையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விருந்து கொடுத்ததாக நபிமொழியில் ஆதாரப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போ அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விருந்து கொடுத்துருக்கிறாங்க. அப்போ ஏழ்மையான நிலைமையில் இருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு ஏற்ற மாதிரி மணமகன் மட்டும்தான் விருந்து கொடுக்கணும். பெண் வீட்டில் வந்து விருந்து கொடுப்பதற்கு அனுமதி இல்லை. அதே மாதிரி பெண் வீட்டில் பாதியும் மாப்பிள்ளை வீட்டில் ஒரு பாதியும் விருந்து கொடுப்பதற்கும் அனுமதி கிடையாது. இப்போ 2 பேருமே ஒரு வெளியூரில் இருந்து ஒருவர்கள் வருகிறாங்க, மாப்பிள்ளை வீடோ பெண் வீட்டில் வந்து வெளியூர்லேருந்து வர்றாங்கன்னா அவங்களுக்கு எப்போது மாதிரி விருந்தாளிகளுக்கு என்ன நம்ம உணவு கொடுப்போமோ அந்த விருந்தாளிகளுக்கு மட்டும் கொடுத்தால் குற்றம் கிடையாது. இப்போ சென்னையில் திருமணம் நடக்கிறது, மதுரையில் இருந்து வருகிறார்கள். அப்போ அவங்க போய் மதுரையில் போய் சாப்பிட்டுட்டு வர முடியாது. அப்படிப்பட்டவர்களுக்கு சாதாரணமாக எப்போதும் நம்ம வீட்டில் என்ன உணவு வைப்போமோ அவங்களுக்கு மட்டும், யார் திருமணத்துக்காக வந்தாங்களோ அந்த மாப்பிள்ளை வீடாக இருக்கட்டும் அல்லது பெண் வீடாக இருக்கட்டும், அவங்களுக்கு மட்டும் சாதாரண விருந்து கொடுக்கணும். ஒரு சிலர்கள் என்ன செய்கிறாங்க, வெளியூர்லேருந்து வந்தாங்கன்னு ஊரில் உள்ள அத்தனை பேர்களையும் அழைத்து அதை ஒரு பிரம்மாண்டமான விருந்தாக வைக்கிறாங்க. இதுக்கு ஆதாரம் கிடையாது. அதனால் 2 பேருமே சென்னையில் இருப்பதின் காரணத்தினால் அவர்களுடைய வீடுகளில் சாப்பிடுவது தான் சிறந்தது. வலிமா விருந்து என்பது மணமகன் கொடுக்கக்கூடியது மட்டும்தான். அதனால் பெண் வீட்டில் கொடுப்பதும் வலிமா விருந்து, அதுவும் திருமணம் முடிந்ததற்கு பிறகு கொடுப்பது தான் வலிமா விருந்து. திருமணத்துக்கு முன்னாடி உள்ளது வலிமா விருந்தாக ஆகாது. அதனால் திருமண விருந்து என்பதை வலிமாவாக மணமகன் கொடுக்கட்டும். அன்றைய தினத்தில் அவங்களுடைய வீடுகளில் என்ன செஞ்சுக்கிறனும் சாப்பிட்டு கொள்ளும். 2 பேரும் சேர்ந்து ஒரு விருந்து கொடுப்பதற்கு மார்க்கத்தில் எந்த விதமான ஆதாரமும் இல்லை. எனவே நீங்கள் முன்னால் செஞ்சதை போன்று அவர்களுடைய வீடுகளிலேயே என்ன செஞ்சோம் சாப்பிட்டு வாங்க.
எளிமையான திருமணம் தான் அருள் நிறைந்த திருமணம்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அவங்களும் ரொம்ப எளிமையாக அவங்க நடத்தியிருக்கிறாங்க. அவங்க அடுத்த நபி தோழர்களுக்கும் திருமணத்தை எளிமையாக நடத்தியிருக்கிறாங்க. அதனால் கண்டிப்பாக இந்த எளிமையான திருமணத்துக்கு அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு பரக்கத்து கிடைக்கும். அந்த அடிப்படையில் நீங்கள் நடந்துக்கிறீங்க. ஹலோ ஹலோ அலைஹிஸ்ஸலாம். நான் வந்து மதுஹப் நூல்கள் இருக்குல்ல, அதை வந்து எழுதுனது யாரு? 4 இமாம்கள் இருக்காங்களே, ஷாஃபி, ஹனஃபி, ஹம்பலி, மாலிகி, அவங்களா இல்லைன்னா அவங்களுக்கு பின்தொடர்ந்து வந்தவங்களா? இந்த ஒரு பிரச்சனை கேட்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு பிரச்சனை வந்து நம்மளோட ஜமாத் வந்து எல்லா வேலையும் சிறப்பாக செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனாலும் நம்மளோட சமுதாயத்துல வந்து இஸ்லாமிய சமுதாயத்துல வரதட்சணையும், கல்யாணத்துக்கு முன்னாடி நிச்சயதார்த்தம் பண்றது, கல்யாணத்துக்கு அப்புறம் வளைகாப்பு பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள், கொள்கைக்கு எதிரான விஷயங்கள்லாம் பண்றாங்க. அதை பத்தி உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்க. சகோதரி கேட்டிருக்கிறாங்க, இந்த மதுஹபுகள் என்று சொல்கிறாங்களே, இந்த மதுஹபுகளுடைய நூலை எழுதியவர்களுக்கும் இமாம்களுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? அது எந்த காலங்களில் எழுதப்பட்டிருக்கிறது என்று ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இங்கே இமாம்களுக்கும் இந்த மதுஹபுடைய நூல்களுக்கும் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் மிக தூரமான ஒரு இடைவெளியை நீங்கள் பார்க்கலாம். உதாரணத்துக்கு நம்ம பகுதியில் ஷாஃபி மதுஹப் இருக்கிறது, ஹனஃபி மதுஹப் இருக்கிறது. ஹனஃபி மதுஹபினுடைய தலைவராக அபு ஹனீஃபாவை என்ன செஞ்சுருக்கிறாங்க, ஏற்றிருக்கிறாங்க. இந்த அபு ஹனீஃபா எப்போது பிறந்தார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹிஜ்ரி 80 பிறந்து 150 இறக்குறார். அதே மாதிரி ஷாஃபி இமாம், ஷாஃபி மதுஹப் இருக்கிறாங்களே, அவங்க ஏற்றிருப்பது முகமது இப்னு இத்ரீஸ் ஷாஃபி. அவங்க அந்த இமாமை தான் தலைவராக ஏற்றிருக்கிறாங்க. அந்த இதை கொள்கையை ஏற்றவர்கள் தான் ஷாஃபி மதுஹப்னு சொல்கிறாங்க. அவர் எப்போ பிறந்தாருன்னா 150 பிறந்து 204 என்ன செஞ்சுருக்கிறாங்க, இறந்துருக்கிறாங்க. இவர்களுடைய காலங்களில் ஷாஃபி மதுஹபுடைய நூல் என்று இப்போது மதரசாக்களிலே பாடங்களிலே வைத்திருக்கக்கூடிய எந்த நூலுமே என்ன செய்யப்பட்டதில்லை, எழுதப்பட்டுள்ளது. உதாரணத்திற்கு நம்ம ஹனஃபி மதுஹபு நூலில் எழுதப்பட்டிருக்கிறது ஹிதாயாங்கிறது. இது மதரசாக்களில் பாடத்திட்டத்தில் வச்சுருக்காங்க. இது 500க்கு பிறகு வந்தவர் எழுதினார், ஹிஜ்ரி 500. அவர் வந்து 400 வருடங்கள் 450 வருடங்களுக்கு பிறகு வந்தவர் தான் என்ன செஞ்சிருக்கிறாரு, இந்த நூல் எழுதியிருக்கிறார். துருல் முக்தாரா இருக்கட்டும், ரத்துல் முக்தாரா இருக்கட்டும், ஆலம்கிரியா இருக்கட்டும், இதெல்லாம் ஹிஜ்ரி 1000க்கு பிறகு வந்தவங்க. இப்போ 1000க்கு பிறகு வந்தவர்கள் தான் ஹனஃபி மதுஹப். அபு ஹனீஃபா வந்து அவர் 80 பிறந்தவருடைய சட்டங்களை எப்போ யார் வந்து எழுதுகிறார்னா 1000 வருடங்களுக்கு பிறகு வந்தவர் தான் எழுதியிருக்கிறார். அதே மாதிரி ஷாஃபி மதுஹபினுடைய நூல்கள் ஃபத்துல் முயினா இருக்கட்டும், இயானத்து தாலிபின் என்று சொல்லக்கூடிய நூலாக இருக்கட்டும், மஹல்லி என்று சொல்லக்கூடிய நூலாக இருக்கட்டும், இதெல்லாம் 500-600 வருடங்களுக்கு பிறகு, சில நூல்கள் எல்லாம் 1000 வருடங்களுக்கு பிறகு எழுதப்பட்டது. அப்போ அந்த இமாம்கள் இருந்த காலத்தில் உள்ளவர்கள் அவர்கள் நேரடியாக கேட்டு எழுதிய நூல்கள் என்ன கிடையாது, மதுஹப் நூல்களில் பாடங்களில் வைக்கப்படுவதில்லை. இன்னும் சொல்ல போனால் இமாம்களாக இருக்கக்கூடிய அபு ஹனீஃபா அவர்கள் எழுதிய நூல்கள் என்று நேரடியாக எந்த நூலும் இல்லை என்று அங்கே மதுஹபில் இருக்கக்கூடியவங்களை ஒத்துக்கிறாங்க. அவர் எழுதின நூலை ஒன்றும் இல்லை, எதிரிகள் வந்து எரிச்சிட்டாங்க அப்படின்னாங்கன்னா அப்போ யார் எழுதுன, யார் சொன்னதை கேட்டு நீங்கள் எழுதுனீங்க, அதுக்குள்ளே என்ன ஆதாரங்கள் இருக்கிறது என்றால் எந்த ஆதாரமும் கிடையாது. இரண்டாவதாக ஷாஃபி இமாம் அவர் வந்து நிறைய நூல்கள் எழுதியிருக்கிறார், இன்றும் இருக்கிறது. ஷாஃபி இமாம்கிட்ட நேரடியாக அந்த மாணவர்கள் கேட்டு நேரடியாக கேட்டவர் தொகுத்த ஒரு நூல் அல் உம்மு அப்படிங்கிற ஒரு நூல் இருக்குது. அந்த நூலை பாடத்தில் என்ன செய்யலை, வைக்கலை. அதே மாதிரி ரிசாலா என்ற நூலை வந்து எழுதியிருக்கிறார் ஷாஃபி இமாம், அது என்ன செய்யலை, வைக்கலை. முஸ்னது ஷாஃபி என்று இருக்கிறது, அந்த நூலை பாடத்தில் வைக்கலை. அவங்க எழுதுகிற நூல்னு சில நூல்கள் இருந்தாலும் அதை பாடத்தில் வைக்காமல் பிற்காலத்தில் வந்தவர்களுடைய நூலை தான் என்ன செஞ்சுருக்கிறாங்க, வைத்திருக்கிறாங்க. இந்த மாதிரி பிற்காலத்தில் வந்தவருடைய நூல்களில் ஏராளமான தவறுகள், அறிவுக்கு பொருந்தாதவைகள், முட்டாள்தனமானவைகள் என்று நிறைய இருக்குது. இன்னும் சொல்ல போனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த செய்திக்கு நேர் எதிரான சட்டங்கள் நிறைந்து மலிந்து கிடக்கிறது. மாணவி வழிக்கு மாற்றமான மதுஹபுகள், இப்படி ஏராளமான செய்திகளை என்ன செய்ய முடிகிறது, அதில் பார்க்க முடியும். இது பற்றி நீங்கள் விரிவாக பார்த்தோம்னா மதுஹப் தொடர்பாக சௌரபி ஜெயினுலாப்தீன் அவர்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்க, எழுதியிருக்கிறாங்க. அதில் இமாம்களுடைய காலங்களை பற்றி குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி மதுஹபுகள் உள்ள சொல்லப்பட்டிருக்கக்கூடிய மோசமான சட்டங்கள், நபி வழிக்கு மாற்றமான சட்டங்கள் அனைத்தையும் அரபி மூலத்துடன் என்ன செஞ்சுருக்கிறாங்க, போட்டிருக்கிறாங்க. நம்ம டிஎன்இஜே வீடியோ விஷனில் நீங்கள் என்ன செய்யலாம், அந்த புத்தகத்தை வாங்கி கொண்டீங்கன்னா முழுமையாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம்.
ஹலோ. அஸ்ஸலாமு அலைக்கும். சொல்லுங்க, உங்க கேள்வி கேளுங்க. என்கிட்ட வந்து ஒரு முஸ்லிம் சொந்தக்காரங்க வந்து ஒருத்தவங்க கேள்வி கேட்டிருந்தாங்க. அந்த கேள்வி தான் இப்ப உங்ககிட்ட கேக்குறேன். சொல்லுங்க. அவங்களுக்கு வந்து ஒரு மகனும் ஒரு மகளும். மகன் திருமணம் முடிச்சு வேற இடத்துக்கு கட்டி கல்யாணம் பண்ணி போயிட்டாங்க. மகனுக்கு திருமணம் முடிச்சு மகன் கூட தான் அந்த தாயார் இருக்கிறாங்க. அந்த மகன் செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்கள் அந்த தாயாருக்கு மனசு கஷ்டத்தை ஒரு சங்கடத்தை ஏற்படுத்துது. அத வந்து தன்னுடைய மகள்கிட்ட தொலைபேசி மூலமாகவோ நேரடியாகவோ பார்த்து பேசுறது சொல்றது புறமாகுமா, அது பேசுறதும் புறம் தானா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சரி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறம் என்றால் எதுக்கு சொன்னாங்க? ذிக்ரு அஹாக பிமா யக்ரஹு. உன்னுடைய சகோதரன் வெறுப்பதை என்ன செய்வது, சொல்வது. அதான் இருக்கக்கூடிய ஒரு குறை தான். அந்த குறையை நீ வெளியில சொன்னீன்னா அவன் வெறுப்பான் என்று சொன்னால் அதுதான் புறம் என்று சொன்னாங்க. இல்லாததை சொன்னால் அது அவதூறு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அப்போ இங்கே இருக்கக்கூடிய தன்னுடைய மகன் செய்யக்கூடிய தவறுகள், இந்த தவறுகளை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தாய் தன்னுடைய மகளிடத்தில் போயோ அல்லது மருமகன் இடத்திலோ அல்லது வேறு யாரிடத்திலையும் சொன்னாலும் அது எந்த வகையில் வரும் என்று சொன்னால் அதுவும் ஒரு புறம் பேசுதலுடைய வகையில் தான் வரும். அந்த பெண்மணி என்ன செய்யணும், தாய் தன்னுடைய மகன் செய்யக்கூடிய தவறை நேரடியாக சுட்டி காட்டணும், திருத்தணும். இந்த மாதிரி செய்யக்கூடாது என்று கட்டளை போடணும். அதுக்குள்ள அதிகாரம் தாய்க்கு இருக்கு. ஒரு தவறை பார்த்தோம் என்று சொன்னால் தாய் அல்லாதவர்களாக இருந்தாலும் கூட கையால் தடுக்கணும், அப்படி இல்லையானால் நாவால் தடுக்கணும், இல்லை என்றால் மனதால் வெறுத்து போகணும்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இது தாய் என்பதனால் தன்னுடைய மகன் மீது அதிக உரிமை படைத்தவர்கள். அப்போ தன்னுடைய மகன் வந்து தவறான வழிக்கு போயிடக்கூடாது, தவறான முறை நடக்கக்கூடாது என்று சொன்னால் கண்டிக்க வேண்டிய பொறுப்பு என்ன செய்கிறது அவங்களுக்கு இருக்குது. அதே நேரத்தில் நம்ம சொன்னால் அதிகமாக கேட்க மாட்டான், சகோதரி சொன்னால் அவனோட உடன் பிறந்தவர் சொன்னால் கேட்பான் அப்படின்னு இருக்குமானால் திருத்துவதற்காக நீ போய் இந்த மாதிரி தப்பு செய்கிறான், இதை போய் நீ என்ன செய், தட்டி கேளு, இதை சரி செய் என்ற அடிப்படையில் வேண்டுமானால் என்ன செய்யலாம் சொல்லலாம். அது வந்து நல்ல எண்ணத்திற்காக வேண்டி அந்த தாய் செய்யக்கூடிய ஒரு முயற்சி என்று எடுத்துக்கொள்ளலாம். ஒருத்தன் தப்பு செய்கிறான், ஒரு பீடி வைக்கிறான், சிகரெட் குடிக்கிறான், நம்ம சொன்னால் கேட்க மாட்டேங்கிறான், அவன் யார் மரியாதை வைத்திருக்கிறானோ அவன் சொன்னான் என்று சொன்னால் திருந்துவான் என்று சொன்னால் நம்ம போய் என்ன செய்யலாம், இவன் பையன் இப்படி செஞ்சுட்டு இருக்கிறான், நீங்கள் கொஞ்சம் கண்டிங்களேன், நீங்கள் சொல்லுங்களேன் அப்படின்னு என்ன செய்யலாம், சொல்லலாம். நீங்கள் சில அறிவுரைகளை கூறுங்களேன் என்று சொல்லலாம். அந்த அடிப்படையில் அந்த தாய் வந்து தன்னுடைய மகளிடத்தில் சொல்லி தன்னுடைய மகனை திருத்தக்கூடிய முயற்சியில் ஈடுபடுவார்களே ஆனால் அது என்ன செய்யாது, குற்றமாக ஆகாது. அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம ஒரு நிறைய நண்பர் ஒருவர் தடுப்பூசி நடத்திட்டு இருக்காரு. யார்? என்னது? நம்ம ஒரு நிறைய நண்பர் ஒருவர் தடுப்பூசி நடத்திட்டு இருக்காரு. கிளப்பா? ஆமாங்க. சரி. அதான் ஹராமா தொழில் சொன்னா. சரி. அதை பார்ட்னர்ஷிப்பா பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி. சரி. சரி, கிளப்ல என்னென்ன நடக்குது? டான்ஸ் போடுறாங்களா? டான்ஸ், தண்ணி எல்லாம் இருக்கா? சீட்டு கட்ட ஆடுறதா? சரி, ரைட். ஒரு சகோதரர் வந்து என்ன செஞ்சிருக்கிறாரு, கிளப்பு வைத்து நடத்துகிறார். அதில் வந்து சூதாட்டங்கள் என்ன செய்கிறது, நடக்கிறது அப்படின்ட்டு சொல்லுகிறார். இந்த மாதிரி நடப்பது மார்க்கத்தில் அனுமதி இருக்குதான்? இது ரொம்ப தெளிவாக நமக்கு தெரிந்த சூதாட்டம் என்பது ஷைத்தானுடைய வழிமுறை என்று திருக்குர்ஆன் நமக்கு ரொம்ப தெளிவாக நமக்கு குறிப்பிட்டிருக்கிறது. அதனால் சூதாட்டம் என்பது அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு மத்தியில் சண்டையை ஏற்படுத்துவதற்கும் அவங்களுக்கு மத்தியில் விரோதத்தை ஏற்படுத்துவதற்கும் பணப்பிரச்சனைகளை உருவாக்குவதற்கும் உள்ள ஒன்று. இன்னும் சொல்லப்போனால் தமிழகத்திலேயே லாட்டரி சீட்டை என்ன செஞ்சுருக்கிறாங்க, தடை செஞ்சுருக்கிறாங்க. அது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துங்கிற அளவுக்கு. அப்போ இந்த மாதிரி இடங்களில் வேறு சீட்டாட்டங்கள் வைத்து அதில் பணத்தை வைத்து விளையாடி என்பது ரொம்ப மோசமான ஒரு காரியம், அல்லாஹ் கண்டித்த ஒரு காரியம், ஷைத்தான் செய்யக்கூடிய ஒரு காரியம். அதனால் அந்த சகோதரர் இந்த மாதிரி கிளப்பு போன்ற மார்க்கம் தடை செய்யப்பட்ட அந்த தொழிலிருந்து விடுபட்டு மார்க்கம் அனுமதித்து எத்தனையோ தொழில்கள் இருக்குது, அந்த மாதிரி தொழில்களில் என்ன செய்ய வேண்டும், அவர்கள் ஈடுபட்டு கொள்ள வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும். சொல்லுங்க. நாங்க புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டைப்பட்டினத்திலிருந்து அபு நஜார் பேசுறோம். சொல்லுங்க. நேற்று சென்னை மெரினா கடற்கரையில தமிழக முதலமைச்சர் ஓபிஎஸ் அவங்க வந்து ஒரு பேட்டி கொடுத்ததன் அடிப்படையில தமிழக அரசியல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பம் ஏற்பட்டதை நீங்க பார்த்துருப்பீங்க.
இப்ப வந்து ஒரு பெரும்பான்மையை நான் நிரூபிச்சு அதிமுக வந்து நான் கைப்பற்றுவேன்ற அளவுக்கு ஓபிஎஸ் வந்து இப்ப பேட்டி கொடுத்துட்டு இருக்கிறாரு. இந்த நிலைமையில வந்து இதுக்கு பின்னணியில யார் இருக்கிறா? ஒரு பெரிய ஒரு வலுவான கட்சி வந்து உடையிற அளவுக்கு ஒரு சூழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கிற மாதிரி வெளிப்படையா தெரியற மாதிரி தெரியுது. ஆனா இந்த அளவுக்கு நேற்று வரையும் அவரே போய் ராஜினாமா கடிதம் கொடுத்து சசிகலா தான் முதலமைச்சர் அளவுக்கு செயல்பட்ட ஓபிஎஸ் இந்த அளவுக்கு பேட்டி கொடுக்கறதுக்கு என்ன காரணம்? இது பின்னணியில் யாரும் ஏற்கிறாங்களா அப்படிங்கிறது தமிழக மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு சந்தேகமாகவும் குழப்பமாகவும் இருக்கு. இதை பத்தி தௌஹீத் ஜமாத்துடைய கருத்து என்ன அப்படிங்கறதா எங்க கேள்வி. தமிழகத்தில் தற்போது இருக்கக்கூடிய நிலவரம் தொடர்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்த பன்னீர்செல்வம் முதலமைச்சராக இருந்தார். அப்புறம் வந்து தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தார். சசிகலா வந்து முதல்வராக வரப்போகிறார் இன்றோ நாளையோ என்று பரபரப்பாக செய்திகள் வந்து கொண்டு இருந்தபோது நேற்று பன்னீர்செல்வம் ஜெயலலிதாவினுடைய கல்லறைக்கு சென்று ரொம்ப நேரம் தியானம் செய்துவிட்டு பிறகு செய்தியாளர்களை சந்திக்கின்ற பொழுது நான் நிர்பந்தப்படுத்தப்பட்டு தான் நான் கையெழுத்து போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறார். அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அரசியல் பின்பலம் இல்லாமல் பன்னீர்செல்வம் இப்படி நடக்க முடியாது, இது யாரோ இயக்குறாங்க. இது தொடர்பாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய நிலைப்பாடு என்ன, அவங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழகத்தில் உள்ள இப்பொழுது நடக்கக்கூடிய நிகழ்வுகள் இது ஒரு சிறந்த ஒரு நாடகம். இந்த நாடகத்தை திரைக்கதை வசனம் எழுதியவர் யார், இதை நடித்தவர் யார், இதன் மூலம் பயன்பெறப்போவர்கள் யார், இதன் மூலம் நஷ்டமடையக்கூடியவர்கள் யார் என்பதை வந்து வரக்கூடிய நாட்களில் என்ன செய்யும் மக்களே தெளிவாக விளங்கிடுவாங்க. எதனுடைய பின்னணியில் பன்னீர்செல்வம் இந்த மாதிரி எல்லாம் பேட்டி கொடுத்திருக்கிறார், அவரை இயக்கியவர் யார், அங்கே அதிமுகவு இதனால் பிரச்சனைகள் ஏற்படுமா, ஆட்சி கவிழுமா என்பதெல்லாம் இன்னும் ஒரு சில நாட்களில் மிக தெளிவாக என்ன செஞ்சுவிடும், நமக்கு தெரிந்துவிடும். இது தொடர்பாக நம்ம வந்து பொதுவாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வந்து அரசியல் தேர்தலில் நிற்பதும் இல்லை, யாரையும் ஆதரிப்பதும் இல்லை, ஆதரித்து கருத்தும் கூட நம்ம சொல்வதில்லை. அதே நேரத்தில் இது போன்ற நிகழ்வுகள் வருகின்ற பொழுது எது நியாயம் எது தவறு என்பதை நாம் விமர்சனம் செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறோம். அதனால் வரக்கூடிய உணர்வு வார இதழில் இது தொடர்பாக விரிவான விளக்கங்களை நம்முடைய ஜமாத் சார்பாக இன்ஷா அல்லாஹ் வெளியிடுவோம். நீங்கள் கொஞ்சம் பொறுத்திருங்கள். மிக தெளிவான முறையில் ஒரு சில நாட்களில் என்ன செய்யலாம், நாம் தெரிந்து கொள்ளலாம். இன்னும் விரிவான விளக்கத்துக்கு வரக்கூடிய உணர்வு வார இதெல்லாம் இன்ஷா அல்லாஹ் விரிவாக வெளியிடுவோம். அதில் நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ளலாம். அல்லாஹ்